சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388242442. 224வது ஆண்டு மாமன்னர்கள் மருது பாண்டியர்களுடைய இந்த நிகழ்வில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உறுதிமொழியாக முக்குளத்தோர் புலிப்படை கருதுவது, ஒட்டுமொத்தமாக இரண்டாம் உலகப் போரிலே இந்தியாவினுடைய போராடி பெற வேண்டிய அந்த சுதந்திரத்தை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தலைமையிலே உருவான INA வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழலில் அதற்கு உறுதுணையாக சுபாஷோடு தோளோடு தோள் நின்ற பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த வெற்றியை தடுத்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த RSS சங் பரிவார கூட்டங்கள் தான் என்பதை யார் ஒருவரும் மறந்திருக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக 1801 ஜம்புத்தீவு பிரகடனத்தை ஒட்டுமொத்த ஏசிய நாடுகளை ஒருங்கிணைத்து அறிவித்து அனைத்து தரப்பட்ட ஜாதி மதங்களை கடந்து அனைத்து தரப்பட்ட மக்களையும் அந்த சமூகத்தினுடைய ஜமீன்தார்கள் போன்றவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஜம்புத்தீவு பிரகடனத்தை அறிவித்த மருது சகோதரர்கள் அன்றைக்கு அவர்கள் ஐரோப்பியர்களை வெளியேறி என்று சொன்னார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 224 வருடங்கள் கழித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே சுதந்திர இந்தியாவிற்கு எந்த சம்பந்தமுமே இல்லாத பாஜக, RSS போன்ற அந்த சங் பரிவார கூட்டத்தை வெள்ளையனே வெளியேறு என்கின்ற முழக்கத்தை மீண்டும் நாம் தமிழ்நாட்டிலே இருந்து பாஜகவே வெளியேறு என்கின்ற ஒரு உறுதிமொழியை இந்த மண்ணுக்காக உடல் வேறு தலைவேறாக இந்த தேசத்திற்காக இந்த மொழிக்காக மாண்டு இந்த சுதந்திரம் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதந்திர இந்தியாவிற்கு வித்திட்டவர்களாக மூலகர்த்தாக்களாக தன்னுடைய உறவினர்களை கிட்டத்தட்ட எப்படி இலங்கையிலே தலைவர் பிரபாகரனுடைய கடைசி உயிர் அவருடைய வாரிசு கூட இருக்கக்கூடாது என்று நினைத்து அந்த சிங்கள அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளைப் போல் வெள்ளையர்கள் இந்த மண்ணுக்காக போராடிய மருது பாண்டியர்களுடைய குடும்பத்தார் உறவினர்கள் என்று 500 பேர்களுக்கு மேலாக படுகொலை செய்யப்பட்ட ஒரு கொடுமை இந்தியா அல்ல, உலகம் முழுவதிலுமே இங்கு மட்டும்தான் நடந்தேறி இருக்கிறது என்பதை நாம் நினைத்து அன்றைக்கு ஐரோப்பியர்களை வெளியேறி என்று சொன்ன இந்த தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் தமிழகத்திலே நிலை ஊன்றிவிடக்கூடாது. இந்த சுதந்திர இந்தியாவிற்கு மருது சகோதரர்களை போன்ற எண்ணற்ற நமது முன்னோர்கள் செய்த தியாகங்களில் ஒரு துளி கூட செயல்படுத்தாத அந்த BJP, RSS சங்க பரிவார கூட்டத்திற்கு தமிழகத்திலே இடமில்லை என்கின்ற உறுதிமொழியை இந்த முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக இந்த நாளிலே நாம் மனசார உறுதி ஏற்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வளர்ச்சி எல்லா இடங்கள்லையும் ஆப்பநாடு மரவர் சங்கங்கிற போஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒட்டப்படுது. அதே நேரத்தில் மாரி செல்வராஜ் அவருடைய படத்தை பார்த்து அவரையும் புகழ்ந்து ஜாதி எதிர்ப்பு சோதனையில் வரும்போது எப்படி பார்க்குறது? மாரி செல்வராஜோட படத்தை பார்த்துட்டு இது அடக்குமுறைக்கு பாற்பட்டதுன்ற மாதிரி ஒரு கருத்து ஒரு சினிமா மூலமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு மறந்து நடந்ததும் நடந்தாதும் அறியாமல் இன்று நேற்று நடந்தது போன்ற நாம் சொல்வதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு அதனால நன்மை இருந்துச்சுனால் அதை நம்ம வரவேற்கலாம். ஆனால் அது இந்த சமூகத்துக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு தப்பான ஒரு விஷயத்தை கடத்திக்கிட்டு போகுதுன்னா அது தேவையற்றதுன்னா நான் நினைக்கிறேன். நான் அந்த படத்தை பற்றி எந்த கருத்துமே சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. வேற யாராவது சொன்னதை வச்சு கேட்குறீங்க? சினிமாவில் நடிக்க வந்தால் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தில் நடிகர்கள் வர்றாங்க. அது மிகப்பெரிய தவறான உதாரணம். அந்த மாதிரி மக்களை உங்கள் கையில் காட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அதை பற்றி எடுக்கிறது. அதாவது சினிமாவில் நடித்தா நடிகர் ஆயிடுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கு. புரட்சித் தலைவர் அவர்கள் சினிமாவில் தான் நடித்தார். அவர் அரசியலுக்கு வந்தார், அவர் CM ஆகியிருக்காரு. அதே மாதிரி புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சினிமாவுடைய நடிகையாகத்தான் இருந்து புகழ் பெற்று அதுக்கப்புறம் அவங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் செயல்பாடுகளை செலுத்தி அதுக்கு பிறகு அவங்களும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அதனால் சினிமா துறையில் இல்லை, எந்த துறையில இருந்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி. அதனால ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு. அது இல்லைன்னா சொல்றதுக்கெல்லாம் இங்க யாருக்கும்
அதிகாரமோ உரிமையோ கிடையாது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி அந்த பிரச்சனைகளை கையாளுகிறார். குறிப்பாக கரூரிலே நடந்த கிட்டத்தட்ட 41 பேர் அப்பாவி மக்கள் இறந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்து தான் இன்றைக்கு பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆக மக்களால் அரசியல் என்பது மக்களுக்கானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அந்த அதிகாரம் யாருக்கானதுன்னா மக்களுக்கானது. அப்போ அந்த மக்களுக்கான பணிகளை செய்து மக்களால் நான் ஒரு அமைச்சராக முதலமைச்சராக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு பிரச்சனைங்கிற பொழுது ஓடி ஒழிகிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று சந்திக்க திறனற்றவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவருங்கிறதா என்னுடைய கருத்து. சார், அவர் கீழே இறங்காமே இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. அவர் ஆஸ்பத்திரிக்கு போனா மேலும் பல உயிர் இருக்கும் அப்படின்ற ஒரு சார், இது காரணத்துக்காக அனுப்பிச்சதா இது சொல்றாங்க. சார் ஷூட்டிங் போகும்போது நடக்காத கூட்டங்கள், நடக்காத சம்பவங்கள், இது மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது அவர் வந்ததுனால அப்படி நடந்துச்சு. இன்னும் அவர் இறங்கி போயிருந்தா இதை விட அதிகமாக நடக்குங்கிறலாம் யூகம் தான் சார். இதை விட பெரிய கூட்டத்தெல்லாம் கையாண்டவர் விஜயகாந்த். இதை விட பெரிய கூட்டங்களை இதே சிவாஜி கணேசன் அவருடைய மரணத்துக்கு இறுதி மரியாதை செலுத்தும் பொழுது எவ்வளவோ பெரிய கூட்டங்கள் அந்த இடத்துல அதை எப்படி கையாண்டார். இதை விட பெரிய மாநாடுகளை நடத்தியவர் விஜயகாந்த். நீங்க சும்மா ஏதோ சப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது. ஏன்னா ஒரு தலைவனாக இருந்தால் பிரச்சனைனா இறங்கி களத்தில் நிற்கிறவன் தான் சார் தலைவன். சினிமாவில் மட்டும் இறங்கி 100 பேரை சண்டை போடுறவன் தலைவன் கிடையாது. நேர்லையும் இறங்கி சண்டை செய்யணும்னு வந்தால் இறங்கி சண்டை செய்யணும். அதுக்கு அதுக்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும்.